சிவாய நம. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற சைவ நற்பாதங்கள் மூலமாக ஈசன் திருவடியை வணங்கி பிறவி பெரும் பயனை அடையலாம் என்று நம் முன்னோர்கள் கூறுகின்றனர். அதாவது சரியை என்றால் சாத மார்க்கம், கிரியை என்றால் சர்புத்திர மார்க்கம், யோகம் என்றால் சக மார்க்கம், ஞானம் என்றால் சன்மார்க்கம். சரியை சரிவை நெறியில் திருக்கோயில்களில் திருவிளக்கிடுதல் முதலான தொண்டுகள். சரியீர் கிரியை ஒரு மூர்த்தியை வழிபடல். சரியையில் யோகம் வழிபடும் கடவுளையும் சிவனையும் தியானித்தல். சரியையில் ஞானம் சரியை வழிபட்டால் அனுபவிக்கப் பெறுவது. திருநாவுக்கரசர் சரிய நெறிய நின்றே இறைவனை வழிபாடு செய்தார். கிரியையில் சரியை பூஜை பொருள்கள் அளித்தல். கிரியை நியம நிஷ்டையுடன் இருவேளை பூஜித்தல். கிரியையில் யோகம் மனதில் எப்போதும் இறைவனை பூஜித்தல். கிரியையில் ஞானம் முறையான பூஜைகளால் பெறப்படும் ஞானத்தால் மற்றவர்களுக்கு உபதேசித்தல். ஞான சம்பந்த பெருமான் கிரியை வழியில் இறைவனை பூஜித்த மகா ஞானி என்று போற்றப்படுகின்றார். யோகம் சக மார்க்கம் ஆழ்ந்த தவத்தால் சிவனோடு கலந்து அவரோடு தோழமை கொண்டு மேற்கொள்ளும் தவ வாழ்வே யோக மார்க்கம். நியமம், ஆசனம், பிராணயாமம், பிரத்யாகாரம், தாரண தியானம், தாபம், சமாதி ஆகிய 8 நிலைகளில் படிப்படியாக தேர்ச்சி பெற்று ஈசன் அடையும் முறையை யோகம். தம்பிரான் தோழர் சுந்தரமூர்த்தி பெருமான் ஈசனோடு தவத்தால் கலந்த முறைதான் யோகம். ஞானம் எங்கும் நிறைந்த பரபிரம்மனே ஈசன் என்பதை தெளியும் நிலையே ஞான மார்க்கம். ஞானத்தில் சரியை ஞானத்தை குருவிடம் கேட்டல். ஞானத்தில் கிரியை ஞானமே வடிவான குருவை தரிசித்தல், அவரின் போதனைகளை சிந்தித்தல். ஞானத்தில் யோகம் சதா சிவனையே பற்றி சிந்தித்து தெளிதல். ஞானத்தில் ஞான திஷ்டியால் இறைவன் வடிவத்தை காணுதல். ஞான மார்க்கத்தில் ஈசனடைந்த மகா ஞானி மாணிக்க வாசகர். இவ்வாறு நால்வர் பெரும் மக்களும் இந்த யோக மார்க்கத்தில் இறைவனை கண்டனர், இறைவனடி சேர்ந்தனர். திருச்சிற்றம்பலம்.